நாங்க வந்து i20 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு, அப்படியே வென்யூ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். அப்போ எங்களுக்கு எல்லாத்துலயுமே அந்த ஸ்பேஸ கம்பேர் பண்ணோம்னா, i20 தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஆமா. நல்லா அகலமா இருந்தது. அவ்வளோ பெரிய காரு வென்யூ. ஆனா வந்து இது i20ல தான் வந்து 3 பேர் தாராளமா உட்கார முடிஞ்சுச்சு. லெக் ரூம் நல்லா இருந்துச்சு. தை சப்போர்ட் ஓரளவுக்கு இருந்தது. இதில வந்து அது என்ன அப்படின்றது தெரியல. அது வந்து இன்ஜினியரிங் டிஃபெக்ட் போல. ஏன்னா அது வென்யூ வந்து அதெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்க. அவங்க அந்த திருப்பூர்ல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு சொன்னேன் பாருங்க. அப்போ வந்து அவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்க. அப்படியே வாய் இங்க காது வரைக்கும் போகுது. அப்படி ஒரு குஷி அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்றப்போ. எனக்கு அப்பதான் ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு தோணும். அது என்ன கார் ஓட்டுறப்போ அது என்ன வென்யூவா லேடீஸ்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அது என்ன காருக்கு தெரியுமா? காலு மிதிக்க போகுது, கை திருக போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா இவங்க வந்து இத்தனை கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்றப்போ அந்த வென்யூவையும் அந்த i20 டெஸ்ட் ட்ரைவ் பண்றப்போ அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட்ட பார்க்க முடிஞ்சுச்சு. ஹை ஸ்பீட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்றதுக்காக 150 வரைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். 150 வரைக்கும் சாலிடா போச்சு அந்த கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சப் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காம்படிட்டர் வென்யூ. வென்யூவ பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வென்யூ வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். இந்த வென்யூ கார் வந்து அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ரிவ்யூ டெஸ்ட் ட்ரைவுக்கு கிடைக்கல. ஸோ ரிவ்யூ பார்த்துருந்தப்ப எப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. நெறைய டிஃப்ரெண்ட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ இத வந்து எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வந்து ஒரு கார் வாங்குறீங்கன்னா, YouTubeல அதோட ரிவ்யூவ மட்டும் பார்த்துட்டு போய் கார் கண்டிப்பா வாங்காதீங்க. போய் டெஸ்ட் ட்ரைவ் கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு எது தேவை? உங்களோட ஃபேமிலிக்கு எது தேவை? இதுகள்லாம் வந்து அந்த பாயிண்ட்டா ஒரு நோட் அவுட் பண்ணுங்க. நாங்க வந்து ஒரு 7 பாயிண்ட் வந்து நோட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து எங்களோட வீடியோவ ரெகுலரா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட ரெக்வயர்மெண்ட் என்னவோ அத நோட் அவுட் பண்ணிட்டு போங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபீல் பண்ணுங்க. பின்னாடி உட்காந்து பாருங்க. இது வந்து நம்ம ஃபேமிலிக்கு கரெக்ட்டா இருக்கா? கண்டிப்பா டெஸ்ட் ட்ரைவ் பண்றப்போ, ஃபேமிலியோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க இந்த வென்யூவ வந்து மதுரையில வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல போயிட்டு கோவில்பட்டியில டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். அதுக்கடுத்து அ திருப்பூர்ல அக்கா வீட்டுக்கு போயிருக்கிறப்போ அங்கேயும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். ஒரு 3 டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம் இந்த இத. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிவ்யூ நாங்க கேட்டதுக்கும், YouTubeல பார்த்த ரிவ்யூக்கும், நாங்க ஃபீல் பண்ணதுக்கும் ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஒருவேள நம்மளுக்கு இது சரியா ஃபீல் ஆகலையோ! அப்படின்ற மாரி. அதனாலயே நாங்க திரும்ப 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 அத டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தோம். அ ஸோ அந்த டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நாங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அ எப்பவும் போல ஃபர்ஸ்ட்டு வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட். பின்னாடி உட்கார்றதுக்கு எப்படிம்மா இருந்துச்சு உனக்கு? பின்னாடி உட்கார்றதுக்கு 2 பேர் தான் உட்கார முடியும். 2 பேரு உட்காந்தா ஒரு சின்ன பிள்ளைய கூட உட்கார வைக்க முடியும். இப்படி நீட்டுறதுக்குலாம் இடம் பத்தல. கால கால் நீட்டுறதுக்கு. நீட்டுறதுக்குலாம் இடம் பத்தல. 2வது அந்த டிரைவர் சீட்டு பக்கம் அந்த திறக்கிறதுக்கு கொஞ்சோண்டா பெருசா இருந்ததாச்சு. பின்னாடி ஏறுறவங்களுக்கு இன்னும் கம்மி. கொஞ்சம் இந்த அ அகலமா இல்லாம ஒடுக்கமா கொஞ்சம் இருந்துச்சு. தொடைக்கிட்டலாம் ஆமா. எப்படிம்மா இருந்துச்சு உனக்கு? தொடைக்கிட்டலாம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ரொம்ப சின்னதா இருந்துச்சு. சின்னதா இருந்துச்சு. ம். அதே மாரி ஏறுறதுக்கு இடம் சிறுசா இருந்தாலும் கொஞ்சம் அந்த உயரமா இருக்கிறதாச்சும் அப்படியே நிமிர்ந்த மேனிக்கு ஏறி உட்காரலாம். ஏறுறதுக்கு, இறங்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இடம் ஒடுக்கமா இருந்துச்சு. ஒடுக்கமா இருந்தாலும் ஏறுறதுக்கான உயரம் இருக்கிறதுவாச்சும் ஒண்ணும் தெரியல எங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. அதாவது ஆமா. நல்ல உயரம். நல்லா உயரம். ஓப்பன் ஆகுது. ஸோ அத நின்னுட்டே அப்படியே உள்ள போலாம். அப்படியே இறங்கலாம். அந்த மாரி ஈஸியா இருந்துச்சு. இப்ப அதான் அதெல்லாம் நல்லா வந்து இருந்துச்சு. பாப்பாவ வச்சுக்கிட்டே ஏறி இறங்கி பார்த்தேன். ஏறி இறங்கி எல்லாம் பார்த்தேன். நல்லா கம்ஃபர்டபுளா இருந்தது. டோர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஓப்பன் ஆச்சு. அது ஒண்ணு. பின்னாடி உட்கார அந்த சீட் அகலம் வந்துட்டு ஓகேவா இருந்தது. இன்னும் தை சப்போர்ட் இல்ல. என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வெனி கார்ல வந்துட்டு தை சப்போர்ட் அந்த லெக் ரூம் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுனால, சரி இது வந்து கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சீட் வந்து அந்த தை சப்போர்ட்ல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணதுனால, அங்க லெக் ரூமும் கொஞ்சம் இறுக்கலா தான் இருந்தது. ஆனா ஓகேவா இருந்தது. அந்த லெக் ரூம் கொஞ்சம் குடுக்கணும் அப்படின்றதுக்காக, தை சப்போர்ட்ட வந்து இன்னுமே நல்லா கம்மி பண்ணிட்டாங்க. ஆ. கால் நீட்டும்போது ஓகேவா இருக்கு. நம்ம கால் மடக்கும்போது நெறையவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த சீட்டோட விட்த் ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்து பெட்ரூமே வந்துட்டு நல்லா இருந்தது. நல்ல ம். உயரமா இருந்தது. ஆ ஸோ அதனால எவ்ளோ டாலான பெர்சனா இருந்தா கூட பின்னாடி உட்கார்ந்தாலும் தலை இடிக்காது. நல்லாவே இருந்தது. நல்லா இருந்துச்சு. பெட்ரூம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா மேலேயே வந்து நல்லா ஸ்கூப் பண்ணி குடுத்துருந்தாங்க. அந்த கிளாஸ் ஓப்பனும் நல்லா பெருசாவே ஓப்பன் வைடரா ஆச்சு. இருந்தது. அதெல்லாம் நல்லா பிரச்சனை இல்ல. ம். ஸோ வந்து அந்த i20, i10ல வந்து அந்த வாமிட்டிங் ஃபீல் எல்லாம் வென்யூல கண்டிப்பா வராது.
அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல. ஃபிக்ஸ்டா ஃபிக்ஸடு ஹெட்ரெஸ்ட்டு. அதுவுமே ரொம்ப ரொம்ப சின்ன ஹெட்ரெஸ்ட். உங்களால் இந்த கழுத்தவே தாண்டல அந்த ஹெட்ரெஸ்ட்டு. i10ல பார்த்தோம்னா அந்த பேஸ் வேரியண்ட்லேயே இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. சீரிஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து என்னன்னா பேஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு அந்த ரியர் சார்ஜிங் போர்ட்டு, அதுக்கப்புறம் ரியர் ஏசி வென்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. சீட் குஷன்லாம் பார்த்தோன்னா நல்லா வந்து சோஃபா சீட் மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஃபைனலாக இந்த வென்யூ வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10க்கு 6.5 மார்க் வந்து இந்த வென்யூ ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் ஸ்கோர் பண்ணி. அடுத்த பாயிண்ட், இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், ஹேண்ட்லிங்கில் நான் தான் பேசுகிறேன். பாரு, அதனால தான் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். சரி, ஓகே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அந்த ஹேண்ட்லிங்கில்? ஸ்டீரிங்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருந்தது. எல்லாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கே என்னால் ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா மித்த காசுலாம் வந்து டாடா காசுலாம் ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. இது வந்து அப்படி இல்லை, நல்லா லைட்டராக இருந்தது. ஈஸியாக இப்போ நான் வந்து நல்லா டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அழகாக டர்ன் ஆச்சு. திருப்பிடான்னு திருப்பிக்கிட்டே இருந்தேன். நல்லா இருந்தது. விளையாடிட்டு இருந்தாங்க. ஆமாம், இல்லை என் குழந்தைய வேற வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆமாம், இந்த லைட்டு டு ஹார்ட் ரேஷியோ வந்து சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நீங்கள் ஹைவே போகிறப்போ ஹார்டாக ஆச்சான்னு கேட்டால் இல்லை. அதாவது நாங்கள் பேஸ் வேரியண்ட் தானே எடுக்கிறோம். அதனால் 1.2 கப்பா இன்ஜின் தான் டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிருந்தோம். அப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ கோவில்பட்டியில் போய் ஒரு டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அப்போ எப்படின்னா இந்த கார் வந்து 80-100 வரைக்கும் தான் ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஹை ஸ்பீடை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்றக்காக 150 வரைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். 150 வரைக்கும் சாலிடாக போச்சு அந்த கார். ஆனால் என்னென்னா அந்த ஸ்டியரிங் மட்டும் கொஞ்சம் ஹார்டராக ஃபீல் ஆகலை. ஒரு ஸ்டிஃபர் கொடுக்கணும்ல, அது மட்டும் கொடுக்கல. லைட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக திருப்பினாலும் அப்படி போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் கார் வந்து 150 கண்டிப்பாக போச்சு. எக்ஸ்பெக்டே நான் பண்ணாத விஷயமா இருந்துச்சு. இந்த 1.2 கப்பா இன்ஜின்னு எவ்வளோ ஸ்பீடு போகுதான்னு. ஆனால் அன்றைக்கி வந்து அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ நானும் அந்த ஷோரூம் பாய் ஒருத்தர் மட்டும்தான், 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஒருவேளை லோடு அதிகமாக ஏற்றுனா இது வந்து அந்த இழுக்கிறது கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இழுக்கும். கப்பா இன்ஜின்ல அதெல்லாம் இருந்திருக்குமா இருக்கும். ஸோ அது நான் அன்றைக்கி செக் பண்ணி பார்க்கல. ஸோ அது நான் வந்து இவங்க பாப்பா வச்சுருந்தாங்க. நான் 150க்கு மேலே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்றதுனால அம்மாவும் வயசானவங்க. ஸோ 2 பேரையுமே விட்டுட்டு நான் மட்டும்தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அடுத்து ப்ரிசிஷன் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அந்த அக்யூரசி நல்லாவே இருந்தது. அப்போ இப்போ டர்ன் பண்ணேன், இந்த இடத்துல டர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம கார்னர் பண்ணி டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இருந்தது. ஆனால் வந்து ப்ரிசிஷனுமே நம்ம வந்து மற்ற இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 3XO, கைலாக் இதெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா அது வேறு லெவலில் டாப் நாச்சில் இருக்குது. அடுத்து வந்து வைப்ரேஷன் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம ரோடோட ஃபீல் எப்படி நமக்கு கனெக்ட் ஆகுதா அப்படிங்கும்போது நல்லாவே கனெக்ட் ஆச்சு. நல்லா செல்ஃப் சென்டரிங் எப்படி இருந்துச்சு? ஸ்டியரிங்கோட ஸ்டியரிங்லாம் வந்துட்டு நம்ம அழகா இதுவாச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. எனக்குமே அதான் ஃபீல் ஆச்சு. ஸ்லோவாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நாள் வந்து நான் 3XO, கைலாக் இதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, பாடி ரோல் ஓவர் வந்து பின்னாடி அவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். ஆக்சுவலாக பாடி ரோல் ஓவர்ன்றது சுத்தமாக இல்லை. ஆனாலுமே ஹைவேல வந்து நீங்கள் நல்லா ஹை ஸ்பீடில் போகிறப்போ ஒரு ஒரு சடன் லேர்ன் அப்படி மாற்றுறீங்கன்னா அந்த இடத்துல பாடி ரோல் ஃபீல் ஆச்சு. சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா சாஃப்டாக இருந்தது. எக்ஸ்டர்ல எப்படி இருந்ததோ அதே தான் வந்துட்டு இதுலேயும் நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. அந்த குண்டு குழியெல்லாம் வர்றப்போ உனக்கு எப்படிம்மா ஃபீல் ஆச்சு? இப்போ பள்ளமேடு ஏறி இறங்கையில் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி எந்த மாதிரி இருந்துச்சு? பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா குட்டாகவே இருந்துச்சு. வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பர்பஸாக வந்துட்டு பிரேக் பண்ணேன். நல்லாவே நின்றுச்சு. நல்லா ஸ்மூத்தாக போய் நின்னது. கியர் சேஞ்சு, கிளட்ச் அந்த சாஃப்ட்னஸ் காரணம் இன்னுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கியர் சேஞ்சு, கியர் நாப் நல்லா சாஃப்டாக இருந்தது. கிளச்சுமே நல்லா சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பிளைண்ட் ஸ்பாட் வந்து நம்ம i20, i10லாம் கம்பேர் பண்ணுறப்போ இதில் நல்லா மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டயர் சைஸ் வந்துட்டு அந்த காருக்கு ஏற்ற சைஸே இல்லை. R15 கொடுத்துருக்காங்க. ஒரு R16 வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் காருன்ற ஃபீல் நம்மளுக்கு வந்துருக்குல்ல பேஸ் வேரியண்ட். ஏன் ஆல்ட்ராஸ் வந்து ஹேட்ச்பேக் கார், அதில் பேஸ் வேரியண்ட் அதாவது நீங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணுற ஸ்மார்ட் வேரியண்ட்டு அதுலேருந்தே உங்களுக்கு R16 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து சர்வீஸ் வந்து ஹூண்டாயோட சர்வீஸ் நம்ம i10, i20லலாம் என்ன பார்த்தோமோ அதே தான். இங்கே எங்கே பிரச்சனை இருக்கும்னா அந்த ஸ்பேர் வாட்ஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சர்வீஸ் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாருதியை கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்கும்.
ஏன் மாருதின்னு எல்லாத்தையும் மாருதியை கம்பேர் பண்ணுறோம்னா, சர்வீஸ் காஸ்ட் வந்து அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு மினிமமாக இருக்குது. மைலேஜ் வந்து அதே தான், அந்த 1.2க்கு அப்பா தான் இந்த வண்டியிலையுமே போட்டிருக்காங்க. i10, i20லலாம் பார்த்தா அதே இன்ஜின் தான். ஸோ மைலேஜ்ன்றது i10, i20ல கிடைக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இதோட அந்த வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே வந்து 11-13 கிடைக்குது. ஹைவேல 16-18, ஆவரேஜாக ஒரு 14-16 கிடைக்குது. நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் வந்து 17-19. ஸோ 17, 18, 19 இந்த இது கிடச்சிச்சின்னா 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்போம். இது வந்து 14-16 கிடைக்கிறதுனால 7 அவுட் ஆஃப் 10. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து சேஃப்டி. ஏன்னா i10, i20லலாம் சேஃப்டியில் பயங்கரமாக அடி வாங்கி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த டென்ஷன் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி சீட் மெட்டல் குவாலிட்டிலையுமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு 4 ஸ்டார் கொடுக்கலாம். ஸோ சேஃப்டியில் 9 அவுட் ஆஃப் 10 ஸ்கோர் பண்ணியிருக்கு இந்த வென்யூ. ஹூண்டாயோட ரிலையபிலிட்டியை சேலஞ்ச் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் வந்த எல்லா கார்களுமே அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிலையபிலிட்டி கொடுத்துருக்கு. அந்த இன்ஜின் ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், இன்ஜின் டோனர் லைஃபாக இருக்கட்டும், இன்ஜின் நாய்ஸ், ரேட்டில் நாய்ஸ் அதெல்லாம் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கணும்னா நம்ம ஹூண்டாய் கார் வாங்கி தாராளமாக ஓட்டலாம். அந்தளவுக்கு ஒரு ரிலையபிலிட்டி இருக்கும். ஸோ 10 அவுட் ஆஃப் 10 வந்து ரிலையபிலிட்டியில் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ரீசேல் வேல்யூமே வென்யூ வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய கார் தான். என்ன இதோட அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் ரீசேல் வேல்யூ கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா ஒரு காரை வந்து கம்மியான ப்ரைஸில் எடுத்து அதை ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளாக விற்கிறதுக்கும், கொஞ்சம் அதிகமான ப்ரைஸில் எடுத்து ரீசனபிளாக விற்கிறதுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் வருதுல்ல ரீசேல் வேல்யூவில். ஓவராலாக 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்குன்றதை பார்க்கலாம். 55.25 அவுட் ஆஃப் 70 ஸ்கோர் பண்ணியிருக்கு. இதே வந்து நம்ம பர்சன்டேஜாக பார்த்தோம்னா 79% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 80% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நம்ம இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கோ இல்லை மற்ற கார்களோ எடுக்காமல் இந்த காம்பேக்ட் எஸ்யூவி இதுக்கு போகிறோன்னா அந்த வென்யூவுமே மைண்டில் வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்குமே. 3XO, கைலாக்கு இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த வென்யூ வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால வென்யூ வந்து எடுக்கலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா இருக்குது. ஓகே, இது ஆல்ரெடி இந்த கார் வாங்கி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட அந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நாங்கள் இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸில் வந்து ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை நாங்கள் சொன்னது கரெக்டு தானா? அப்படின்ற விஷயங்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 6 இயர்ஸாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கோம். எல்லா விதமான ஈவெண்ட்டுமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த 6 வருஷத்தில் நிறைய இந்த ஃபோட்டோகிராஃபியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல கிளைண்ட்டு நிறைய கிடச்சிருக்காங்க. எங்ககிட்ட எடுத்த கிளைண்ட்டு வந்து எங்ககிட்ட திரும்ப திரும்ப வர்றாங்க. அதுதான் எங்களோட சக்ஸஸாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய். தேங்க்யூ. பாய். பாய்.